அன்பான வணக்கம். வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக முறையில் நடைபெற வேண்டும். ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் தேர்தல் நடத்தக்கூடாது. ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. தேர்தல் ஆணையம் என்பது மோடியால் நியமிக்கப்பட்ட ஆணையம் அல்ல, எந்த பிரதமரால் அமைக்கப்பட்ட ஆணையம் அல்ல. மாறாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தால் அமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமிக்க, ஒரு சுயேட்சையான, சுதந்திரமான அமைப்பாகும். அத்தகைய மதிப்பிற்குரிய, மதிப்பு மிகுந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை ஒரு ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் இடமளிக்காத வகையில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும். அத்தகைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஒரு அரசியல் சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிவிட்டது. சுதந்திரமாக செயல்படாமல், சுயேட்சையாக செயல்படாமல், மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படக்கூடிய, அமித்ஷாவின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிமை அமைப்பாக மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதியாகும். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் எந்தவித காரணமும் இல்லாமல் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்ட அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய ஒரு நபர் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே தேர்தல் தமிழ்நாட்டில் ஜனநாயக பூர்வமாக நடைபெறுமா என்கிற கேள்வி எழுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய அத்துமீறலை, இத்தகைய அடிமைத்தனத்தை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடைய அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மிக கடுமையாக எச்சரிக்கை கடமைப்பட்டு இருக்கின்றது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தற்போதும் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாகரிகமான முறையில் பேச வேண்டும் என்று அவரை மிகுந்த பணிவொன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள், தவறு அல்ல. அதற்கு மாறாக தரம் தாழ்ந்த முறையில், தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள் அரசியல் நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான முறையில் எடப்பாடி பழனிசாமி பேசுவது விந்தையாக, வியப்பாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் கொரோனா வரவில்லை, இயற்கை சீற்றங்கள் எதுவும் வரவில்லை, மழை பெய்யவில்லை, புயல் வரவில்லை. அப்படி கொரோனா வந்திருந்தால் முதலமைச்சர் அத்தோடு காலியாகி இருப்பார் என்று மிக அருவருக்கத்தக்க முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன்.